எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டியில் முக்கோணத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ட்ரையாங்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாதுகாப்பு முக்கோணம்னு சொல்லணும் அது, சரிங்களா? சரி, இந்த முக்கோணம், இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கணக்கு பாடத்தில் தான் பார்த்துருப்போம், மேத்தமேட்டிக்ஸில். இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கும் கணக்கு பாடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை ஏன் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போது இந்த முக்கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம வாழ்க்கைக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆகும். சரிங்களா? எந்த வகையில் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து 3 கோணங்கள் இருக்கும். நான் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சில புத்தகங்கள்லாம் வாசிக்கும்போது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் இந்த முக்கோணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க இப்போ இது சைபர் செக்யூரிட்டியில் எப்படி தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். இங்கே உங்களுக்கு நான் ஒரு முக்கோணம் காமிச்சிருக்கேன், ட்ரையாங்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா செக்யூரிட்டிக்கான ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது தகவல் பாதுகாப்புக்கான ஒரு முக்கோண வடிவம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ரகசிய தன்மை, இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை தன்மை, அவைலபிலிட்டி அப்படின்னா எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை எவ்வளோ பாதுகாக்கணுமோ அவ்வளோ பாதுகாக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா ரகசியத்தன்மைன்னு சொல்லலாம், இல்லை பாதுகாப்பு அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து அதை நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதுகாக்கிறோம். அதுக்கு அடுத்து அப்படி பாதுகாக்கிறத யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித மாற்றம் செஞ்சிடாமல் இருக்கணும். சரிங்களா? அங்கே வந்து எதுவும் மாற்றாமல் இருக்கணும். அதுதான் நேர்மை தன்மை. அதாவது இருக்கிற டேட்டா இருக்கிற மாதிரியே இருக்கணும். தேவையில்லாத யாரும் அதில் வந்து மாற்றிருக்கூடாது. அதுக்கே உண்டான மாற்றத்தை பண்ணலாம், பட் தேவையில்லாத மாற்றத்தை அதில் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை. நமக்கு டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு எழுதுகோல், ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பென். அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் உள்ள கடைசி அறையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் திறந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன பெட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே வச்சு பூட்டிட்டா நமக்கு திடீர்னு எழுதணும்னு தோணும்போது நமக்கு அடிக்கடிக்க தேவைப்படுற ஒரு பொருள் அது. நம்ம போயிட்டு அவ்வளோவையும் திறந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் பாதுகாப்பாக வைக்கணும். முதல்ல எப்படி வைக்கணும்? பசங்களுக்கு எட்டாத மாதிரியோ நம்ம மேலே நம்மளுடைய கை கட்டுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேஜை, டேபிள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டேபிள் மேலே வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பானது. அதுக்கப்புறம் நேர்மைத்தன்மை அப்படின்னா நம்ம வச்ச அந்த பென் வந்து அப்படியே இருக்கணும். சரிங்களா? அதில் வந்து மூடி மாறி இருக்கிறதோ, உள்ளே இருக்கிற இங்கு மாறி இருக்கிறதோ, மை மாறி இருக்கிறதோ அதெல்லாம் மாறாமல் வச்ச மாதிரியே இருக்கணும். அதுதான் நேர்மைத்தன்மை. எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மைனா அதுதான், நம்ம கை கட்டுற மாதிரி நம்ம வச்சுருந்தா நமக்கு அது எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை. எளிதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா, கை கட்டுற மாதிரியே வச்சிட்டோம் அப்படின்னா அது இருக்குன்றீங்க? வாய்ப்பில்லை. பசங்க இருக்கிற இடமா இருந்தால் அது கண்டிப்பாக இருக்காது. எடுப்பாங்க, போட்டுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இது நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்காட்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த எடுத்துக்காட்டை வச்சு அதை யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ரகசியமாக வைக்கணுன்றதுக்காக ரொம்ப உள்ளவும் எடுத்துன்னு போய் வச்சிடக்கூடாது. நேர்மைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்றதுனால
அது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சிடக்கூடாது. அடுத்து எளிமையாக கிடைக்கணுன்றதுனால எங்கேயாச்சும் போட்டு வச்சிடக்கூடாது. சரியான இடத்துல வச்சு சரியாக எடுத்து சரியாக பயன்படுத்திட்டு மறுபடியும் சரியாக வைக்கணும். இதுதான் இந்த முக்கோணத்தில் சொல்கிறாங்க. இதில் எது ஒன்று அதிகமானாலும் இன்னொன்று சரிஞ்சிரும். சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. பாதுகாப்பை அதிகப்படுத்தினா, ரகசியத்தன்மையை அதிகப்படுத்தினா எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனால் நேர்மைத்தன்மை இருக்கும். சரிங்களா? எளிமையாக எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி வச்சுட்டா அங்கே பாதுகாப்பும் இருக்காது, நேர்மையும் இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதிகமானாலும் இன்னொன்றுக்கு பாதிப்பு உண்டு. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய தொழில், இது மூணுத்தையும் நம்ம சரிசமமாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.